இரண்டாவது பாடல். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரை எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரை புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். 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 தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். புதுபலனடைந்திடுவாய். சகலமும் மேற்கொள்வாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். புதுபலனடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்த்தாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்த்தாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய். புதுபலனடைந்திடுவாய். நீ புதுபலனடைந்திடுவாய்.
கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் நாம் புது பலன் அடைய முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு நேரம் மணிக்கணக்கில் தேவ சமூகத்திலே காத்திருந்தால்தான் ஒவ்வொரு நாளுக்குரிய புதிய பலனை நாம் பெற முடியும். இந்த புதிய பலன் இருந்தால் தான் நாம் சத்துருவை மேற்கொள்ள முடியும், சாசை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சீகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே மணிக்கணக்கிலே அதிகாலையிலே காத்திருந்து அந்த நாளுக்குரிய பலனோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு, கிருபையோடு அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கடந்து வருவோம். அப்படி நாம் வரும்போது அந்த உலக காரியங்களை எதுவுமே நம்ம மேற்கொள்ளாது. சகோதரி சகோதரி, லௌகிக கவலைகளை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த உலக காரியங்கள் எதுவுமே நம்மளை சிதறடிக்க விடாதபடி, சிந்தையை சிதறடிக்க விடாதபடி, உலகத்தில் நாம் ஜெயம் எடுக்க வழி இதுவே என்று நம் தேவனுடைய கரம் நம்மை நடத்தி செல்லும். ஆகவே நாம் அவர் சமூகத்தில் அதிகமாக விழுந்து கிடந்து செபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், காத்திருக்க விடுப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல் செட்டையடித்து எழுப்புவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவ சமூகத்திலே நாம் மணிக்கணக்கிலே காத்து கிடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை பலனடைய செய்வார். கர்த்தர் நம்முடைய பலனடைந்து நாம் கழுகுகளை போல செட்டையடித்து உயரே எழும்பி அவருக்காக நாம் பிரகாசிப்போம், அவருடைய நாமத்துக்காக நிற்போம், சத்தியத்துக்காக நிற்போம், வார்த்தைக்காக நிற்போம். ஆகவே முற்றிலும் தேவ சமூகத்திலே காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமை போடுவதாக. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய தேவனுடனே. இந்த பாடல் பழைய பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாட்டு புத்தகத்தில் பாடல். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நம் தேவாதி தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே, ஏற்றும் என்றும் தேவ தேவனை, புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடியாளையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடியாளையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்த அன்பை என்றும்
மறப்பினும் நான் ஒருபோதும் உன்னை மறவேன் என்று நம்மை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிற தேவாதி தேவன் நம் நடுவிலே விழாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன். அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வேளையில் இந்த உலகத்திலே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது என்று நம்மளை ஆற்றி தேற்றி வழிநடத்தி கொண்டு வருகிற நம் தேவாதி தேவன் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும், இந்த உலகத்தில் யார் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடுவோம். தாய்தன் பாலகனையே மறப்பினோ நான் மறவேன் என்று சொன்னதா, தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, ஆடி என்னை அவளை தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன், ஆடி என்னை அவளை தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். நம் தேவன் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் விரும்புகிறார். எப்போதும் நம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மைக்கு தான் உயரும். யாரும் ஒருவர் நம்மை தாழ்த்துகிறார்களோ தேவ சமூகத்திலே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். சகோதரனே, சகோதரி, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் உயர்த்தப்படுவோம். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம் நடுவிலே அசைவாடுகிறார். தேவன் நம் நடுவிலே வீற்றிருக்கிறார். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளமும் எண்ணமும் சிந்தனைகளும் கர்த்தர் ஒருவருக்கு நேராக நம்மை ஏறெடுப்போம். இப்பொழுது எல்லோரும் பங்காளி நின்று தேவ சமூகத்திலே நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் வல்லவர், நல்லவர், மகா பராக்கிரம் உள்ள தெய்வம், அன்ற சராசரங்களை ஆளுகிற தேவன், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நம் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே நாம் சமூகத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். பாடல் புஸ்தகத்திலே 261வது பாடல், 261வது பாடல், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடுவேன்? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் கொட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த கரம் கொட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் கொட்டி பாடிடுவேன். எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்ணீரையா,
தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் கொட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்கத் தானே, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கத் தானே, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கத் தானே, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கத் தானே, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதைச் சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்கத் தானே, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்கத் தானே, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவேங்க. எலோகிமும் நீங்கத் தானே, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்கத் தானே, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதைச் சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் கொட்டி பாடிடுவேன். நம் தேவன் யெகோவா தேவனுக்கு, இயேசு மகாராஜாவுக்கு ஆயிரம் நாமங்கள். ஆமாம் சகோதரனே சகோதரி, நம் தேவனுடைய நாமங்கள் எல்லாம் சொல்லி துதித்து பாட வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிற தேவன், நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவன். நமக்கு கஷ்டப்பட்ட நேரத்திலெல்லாம், கண்ணீர் விட்ட நேரத்திலெல்லாம், நெருக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்ய ஓடோடி வந்த தேவன் நம் தேவன் ஒருவரே. நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜா ஒருவரே நம்மை தேடி வந்தார். இந்த உலகத்தில் யாரும் நம்மை நேசிக்கவில்லை, அன்பு செலுத்தல. உலக அன்பு மாறி போகிற அன்பு. ஆகவே நம் தேவாதி தேவனிடத்தில் செலுத்துகிற அன்புதான் நிலைத்திருக்கும் அன்பு. இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அன்புள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. சகோதரி சகோதரி, நம் தேவாதி தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிக்க வந்திருக்கிறார். சகலத்தை நமக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக சிதறடிக்க பண்ண போகிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? நாம் அவர் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். எப்போதும் அவர் சமூகத்திலே நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்வோம். எப்போதும் அவருக்கு சாட்சியாக ஜீவிப்போம். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. இந்த உலகத்தின் முடிவுரிந்தும் நாம் அவருக்கு சாட்சியாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு ஜெய ஜீவியம் கொள்ளுவோம்.
தேவன் நம்மை அதற்காகத்தான் மீட்டு ரட்சித்திருக்கிறார். அவர் ரட்சிப்பு பெரியது. உலகத்திலே வாழ்கிற நாட்கள் மட்டும், காலங்கள் மட்டும் அவருக்காகவே இந்த நாட்களிலே ஜீவிப்போம். நம்முடைய ஜீவியம் அவருக்கு பிரியமானதாய் மாத்திரம் இருக்கட்டும். உலகத்தை பிரியப்படுத்துவதற்கு அல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். சகோதரி சகோதரியே, இப்பொழுது எல்லோரும் கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். அப்பா, எங்களை தாழ்த்துவோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்ல ராஜா, குப்பைகள் தூசிகள் நம்முடைய சமூகத்தில் நிற்க தகுதியேற்றவர்கள். அப்பா, எங்களை கூட நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த நாளில் நம்மை ஆராதிக்க, நம்மை தொழுது கொள்ள நம்முடைய சரீரமான சபையில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம்பா. தகப்பனே, நீர் இறங்கும், நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆக்கினை எனக்கு செய்பவன் யார்? உலகத்தில் எந்த ஆக்கினையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவாதி தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் நம்மிடவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவன சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம். கர்த்தருக்கு சோதரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 63ஆம் சங்கீதம். 63ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 707 708. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழிவுறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். அவர்கள் ராஜாவோ தேவனில் கலிகூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காரும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெற தேவன் நமக்கு சுகபலன் பாதுகாப்பை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு நன்றி இருதயத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜா தான். அவர்தான் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ நெருக்கங்கள், வருத்தங்கள், வியாதிகள், பலவீனங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து பராமரித்து தப்புவித்து நம்மளை பறந்து காக்கிற பட்சி போல் நம்மளை பாதுகாத்து தேவன் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம் என்ற வார்த்தையின்படி தேவ சமூகத்திலே பொழுது தாசன் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நாம் இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்போடு நாம் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா கட்டுகளையும் அறுப்பார். எல்லா சிறையிருப்பிலும் நம்மை விடுவிப்பார். தேவன் தாமே நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு நம்மை அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் கோடா கோடி நம்மை பெருக பண்ணுவாராம். இந்த நாள்
இந்த நாளுக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது, அருமையான ஐயா மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வசனம், நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் பக்கம் 859. ஏசாயா 50:9 வசனம். ஏசாயா 50:9. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில துணை நிற்கும் பொழுது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவள் யார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய துணை நமக்குள்ளே இருந்தால் நமக்கு வருகிறதான ஆக்கினைகள் நம்மளை விட்டு மாறி போய்விடும். இன்று நமக்கு தேவன் கொடுக்கிற செய்தி, ஆக்கினைகளை அகற்றும் தேவன். ஆக்கினைகளை அகற்றி நமக்கு துணை நிற்கும் தேவன். நம்முடைய ஆக்கினைக்கு காரணம் என்ன? ஆக்கினை எதன் மூலமாக வருகிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் தப்புவதும் இல்லை. அதில் 9வது வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எது நமக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறது? ஆக்கினையை கொண்டு வருவது பொய் சாட்சி, பொய் பேசுதல். நீதிமொழி 19:5, நீதிமொழி 19:9. நாம் பொய் சாட்சிக்காரர்களாக வாழக்கூடாது. பொய் சொல்லி பொய் சாட்சிக்காரர்களாக வாழக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினைகளை கொண்டு வந்துவிடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் பக்கம் 813. அதில் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் உண்மை உள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனாகிய உரியாவையும் எபெரேகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, பொய் சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது, ஆக்கினையை உண்டாக்குகிறது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ள சாட்சிக்காரர்களாக வாழ வேண்டும். இந்த ஏசாயா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆசாரியனாகிய உரியா, அடுத்து எபெரேகியாவின் குமாரனாகிய சகரியா, இவர்கள் 2 பேரும் உண்மையுள்ள சாட்சிக்காரர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 8:2 அன்பானவர்களே, உரியா உண்மையுள்ள சாட்சிக்காரன், சகரியா உண்மையுள்ள சாட்சிக்காரன். நீங்களும் நானும்
பொய் சாட்சிக்காரர்களாக இல்லாதபடி உரியாவை போல சகரியாவை போல உண்மை உள்ள சாட்சிக்காரர்களாக வாழ்வோம். அப்பொழுது தேவன் நமக்கு காணப்படுகிற ஆக்கினைகளை அகற்றி ஏசாயா 50 நமக்கு துணை நிற்பார், நமக்கு துணை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினைகளை முற்றிலும் அகற்றி போடுவார். அகற்றி போட்டு நமக்கு துணை நிற்பார். ஆக்கினைக்கு காரணம் அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே பொய் சாட்சி. இந்த ஆக்கினைகளை அகற்ற நாம் உண்மையுள்ள சாட்சிக்காரர்களாக விளங்க வேண்டும். சகரியாவை போல உரியாவை போல. அப்பொழுது நம்மில் உள்ள ஆக்கினைகளை இயேசு அகற்றி நமக்கு துணை நிற்பார், நமக்கு துணை நிற்பார், நமக்கு துணை நிற்பார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கினைக்கு காரணம் என்ன? அதற்கு முன்பாக ஒரு 2 லைன் பாடல்களை பாடி அடுத்த பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆமென். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயோ கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது. தந்தையும் தாயோ கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இரண்டாவது, பொய் சாட்சிக்காரனாக வாழ வேண்டாம், உண்மையுள்ள சாட்சிக்காரர்களாக வாழ்வோம். அதுவே என்னுடைய ஆக்கினைகளை அகற்றி எனக்கு துணையாக ஏசாயா 57 நிற்கிறார். இரண்டாவது, நமக்கு ஆக்கினையை கொண்டு வருவது எது? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 19 அதிகாரம் அதுல 19வது வசனம். கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான், ஆக்கினைக்கு உள்ளாவான். நீ அவனை தப்புவித்தால், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும், திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாக வரும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறது? கடும் கோபம். கடும் கோபம். கோபம் நமக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறது. சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆக்கினைகளை அகற்றி நமக்கு தேவன் துணை நிற்கும்படி ஏசாயா 57 உதவி செய்கிறது. கடும் கோபத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கடும் கோபத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினைகளை கொண்டு வரும். டெய்லி நம்முடைய வாழ்க்கையில செக் பண்ணிக்கிடணும். கடும் கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது. கடும் கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது. யாருகிட்டையும் கடும் சொல்லை சொல்லக்கூடாது. கோபப்பட்டு பேசிடக்கூடாது. எரிச்சலோடு பேசிடக்கூடாது. கடுமையா பேசிடக்கூடாது. இது என் வாழ்க்கையில ஆக்கினைகளை கொண்டு வரும். இந்த கடும் கோபத்திற்கு பதிலாக எனக்கு சாந்த குணத்தை தாரும். நான் யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பழகினாலும் ஒவ்வொரு நாளும் சாந்த குணத்தோடு பேச வேண்டும், சாந்த குணத்தோடு பழக வேண்டும். இது என் வாழ்க்கையிலே ஆக்கினைகளுக்கு விலக்கி கர்த்தர் எனக்கு துணை நின்று பாதுகாப்பை கொண்டு வந்து விடுகிறது. ஆம் அருமையானவர்களே, கடும் கோபம் ஆக்கினைகளை நமக்கு கொண்டு வருகிறது. வாசிக்க நாம் கேட்போம். எண்ணாகத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஒரு காலத்தில் மோசே
எரிச்சல் உள்ளவனாக கோபப்படுகிறவனாக இருந்தான். அப்படி கோபப்படும் பொழுது ஒரு முறை ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலும் சண்டை போடும் பொழுது இஸ்ரவேலுக்கு ஆதரவாக எகிப்தியனை வெட்டி கோபத்தில், கடும் கோபத்தில் இஸ்ரவேலனுக்கு ஆதரவாக எகிப்தியனை வெட்டி மண்ணில் புதைத்து போட்டவன் கடும் கோபக்காரன். இந்த கோபக்காரன் யாத்திராகத்தின் புஸ்தகம், அருமையானவர்களே, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கோபக்காரனை ஆண்டவர் அக்கினியை கொண்டு, அக்கினி சுவாலையை கொண்டு முட்செடிக்கு மத்தியிலே சந்திக்கிறார். சந்தித்து அவன் மேல் தம்முடைய அக்கினியை போடுகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். 2வது வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர், அங்கே கர்த்தருடைய தூதன் எழுதல, தூதனானவர்னா இயேசு. பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை வழிநடத்தினவர் இயேசு. அவர்களுக்கு மத்தியிலே புதிய ஏற்பாட்டில் இயேசுங்கிற பெயரில் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தூதனானவர், தூதன்னு போடல. அங்க பாருங்க, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் அந்த காட்சியை உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. 3வது வசனம், அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு காலத்திலே எகிப்தினை வெட்டின அவனை கர்த்தர் முட்செடியின் நடுவிலே அக்கினி சுவாலையிலே சந்தித்து மோசே மோசே என்று கூப்பிட்டு முட்செடியிலிருந்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அவனுக்கு மிகுந்த சாந்த குணத்தை உருவாக்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடும் கோபம் மாற வேண்டும் என்றால் கடும் கோபம் ஆக்கினையை கொண்டு வருகிறது. இந்த கடும் கோபம் நம்மளை விட்டு மாற வேண்டும் என்றால் தேவனுடைய அக்கினி சுவாலையினால் நாம் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய அக்கினி சுவாலை நமக்குள் இறங்குவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய அக்கினி சுவாலை நம்மில் வந்து இறங்கும் போது தேவாதி தேவன் நமக்குள் இருக்கக்கூடிய கடும் கோபத்தை, நீதிமொழி 19:19 காணப்படுகிறதான கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். அந்த கடும் கோபம் நம்மளை விட்டு நீங்கி எண்ணாகமம் 12:3 சாந்த குணம் உருவாக அக்கினி சுவாலையினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அக்கினி சுவாலை அக்கினியில் இருந்து எழும்பி வருகிற ஜுவாலை நம்மளை சாந்த குணத்துக்கு நேராக நடத்தி விடுகிறது. இந்த சாந்த குணம் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் காணப்படுகிற ஆக்கினை நம்மளை விட்டு அகன்று போய்விடுகிறது. அகன்று போய் கர்த்தர் நமக்கு துணையாக ஏசாயா 50:7 நமக்கு துணை நின்று நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி போட்டு விடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு 2 லைன் பாடல்களை பாடி தொடர்ந்து நமக்கு வருகிறதான ஆக்கினைகள் முற்றிலும் மாறுவதற்கு நாம் தொடர் செய்தியை கேட்போம். அருமையானவர்களே, சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தினாவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, ஜபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாரம் தாருமே, மன்றாட்டின் ஆவியால்
பாதுகாப்பே உந்தனின் பாதையில் நடத்துமே உம்மை போல மாறணுமே இயேசையா நான் உம்மை போல மாறணுமே உம்மை போல மாற்றிடுமே இயேசையா என்னை உம்மை போல மாற்றிடுமே என்னை உம்மை போல மாற்றிடுமே என்னை உம்மை போல மாற்றிடுமே. நீதிமொழி 19:5 நீதிமொழி 19:9 பொய் சாட்சி நமக்கு ஆக்கினையை கொண்டு உண்மையுள்ள சாட்சியாக வாழ்வோம். நீதிமொழி 19:19 கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவா. மிகுந்த சாந்த குணம் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி போட்டு விடுகிறது. மூணாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினைகளை எது கொண்டு வருகிறது? ஆக்கினைகளை நீக்கி கர்த்தர் நமக்கு துணையாய் ஏசாயா 57 இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழி 6 அதிகாரம், நீதிமொழி 6 அதிகாரம் 29வது வசனம். பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவன் அப்படியே அவளை தொடுகிற எவனும் அவனை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். மூணாவது எது ஆக்கினையை கொண்டு வரும் என்றால் பிறனுடைய மனைவி, பிறனுடைய புருஷன். அடுத்த மனைவியின் மேல ஆசைப்படக்கூடாது, அடுத்த மனைவியின் இடத்தில் பிரவேசிக்க கூடாது, அவங்கள தொடக்கூடாது. மனைவியோ புருஷனையோ நம்ம டச் பண்ணக்கூடாது, அடுத்த ஃபேமிலி கிட்ட நம்ம டச் பண்ணக்கூடாது. அதுபோல வாலிபத்தில் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, காதலித்து திருமணமாக கூடாது. அது பைபிளில் எங்கேயுமே போடலை. நீ காதலி, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணு, கண்ணடிச்சு லவ் பண்ணு, லவ் லெட்டர் கொடு, ஐ லவ் யூ, நான் உன்னை விரும்புறேன், கடற்கரைக்கு வா, அங்க போவோம், சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே போடல. கல்யாணத்துக்கு முன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பைபிள்ல காதல் பண்ண சொல்லல. திருமணத்துக்கு பிறகு காதல் என்றால் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்தி அருமையானவர்களே குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்று அருமையானவர்களை வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினைக்கு காரணம் பிறனுடைய மனைவியினிடத்தில், பிறனுடைய புருஷனிடத்தில் பிரவேசித்தல், தொடுதல். புதிய ஏற்பாட்டு காலம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசப்பா சொல்றாரு, ஒரு ஸ்திரியை தொடக்கூடாது, ஒரு புருஷனை தொடக்கூடாது, அவங்களிடத்தில் பிரவேசிக்க கூடாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு அதை விட அட்வான்ஸா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரியை, ஒரு புருஷனை, ஒரு வாலிப தம்பி தங்கச்சியை இச்சையோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிட்டு, விபச்சாரம் செய்தாயிட்டு. இது ஆக்கினையை கொண்டு வரும். அப்ப ஆக்கினை இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்க குடும்பத்துல கணவனோடு மனைவியோடு வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, கணவன் மனைவி, அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும். இயேசுவை கொண்டு, இயேசுவின் பரிசுத்தத்தை கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும். அந்த குடும்பத்தின் மூலமாய் சரியாக கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற குடும்பத்தின் மூலமாய், குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தத்தின் மூலமாய் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி ஆண்டவர் ஏசாயா 57 நம்முடைய வாழ்க்கையிலே துணை நின்று நம்மளை காத்துக்கொள்வார். அடுத்த குடும்பத்தோடு நாம் வாழக்கூடாது. அநேக நேரத்தில் சண்டை போடும்போது புருஷன் பொண்டாட்டி எச்சிக்கலை பேல, எச்சிக்கலை நாய் அப்படிம்பாங்க. எச்சி
இச்சிக்கலைன்னா நம்ம மாவட்டத்தின்படி அசுத்தம் உள்ளவன் அசுத்தம் உள்ளவள் என்ற அர்த்தம். நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அசுத்தம் வேசித்தனத்தை கொண்டு வந்து, அசுத்தம் அருவருப்பை கொண்டு வந்து, ஆக்கினையை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் துணை நிற்காமல் போய்விடுகிறது. ஆக பரிசுத்தமுள்ள குடும்பமாக வாழ்வோம். இச்சை கண்களிலிருந்து வெளிப்படாதபடி, இருதயத்திலிருந்து வெளிப்படாதபடி, யாரையும் தொடாதபடி, மற்றவர்களிடத்தில் பிரவேசிக்காதபடி, லவ் மேரேஜ் பண்ணாதபடி நம்மளை முழுவதும் காத்துக்கொள்வோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இதுவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆக்கினைகளை அகற்றி போடக்கூடியது. கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மளை பாதுகாக்கக்கூடியது. கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. ஆமே. ஒரு 2 லைன் பாடல்களை பாடி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஆக்கினைகளை அகற்றக்கூடிய வசனத்தை கேட்போம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பேச்சிட, மனதில் சமாதானம் நான் பேச்சிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உண்மையுள்ள சாட்சிக்காரர்களாக வாழ்வோம். சாந்த குணமுள்ளவர்களாக வாழ்வோம். நம்முடைய குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வோம். இதுவே நம்முடைய ஆக்கினைகளை எஸ்ஐயா 50:7 அகற்றி தேவன் நமக்கு துணை செய்வார். நம்மளை ஆக்கினைக்குட்படுத்துகிறவன் யார்? ஒருத்தன் இந்த அனுபவத்தின்படி வாழ்ந்தால் ஒருவனும் ஒருத்தியும் சத்துருவும் பிசாசும் வலுச்சற்பமும் நம்மளை ஆக்கினைக்குட்படுத்த முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. 4வதாக யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம், பக்கம் 314, 1வது வசனம். என் சகோதரரே, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அதிக ஆக்கினையை அடைவோம். எத்தனை ஆக்கினையா? ஆமா, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. நல்ல கவனிங்க. ஆக்கினைக்கு காரணம் 4வது, நம்மளை நாமளே போதகர்கள் ஆக்கிக் கொள்வது. ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஊழியம் செய்யலாம். சுவிசேஷம் ஊழியம் செய்வது எல்லாரும் மேல விழுந்த கடமை, ரோமர் 1ஆம் அதிகாரம். ஆனால் எல்லாரும் போதகர்களாக முடியாது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு போதகராக நியமிக்கப்பட்டவர் மாசிலாமணி ஐயா. அவங்கள மீறி நாம் ஒவ்வொருவரும் போதகர்கள் ஆகிவிட முடியாது. இன்னைக்கு நிறைய இடத்துல சபைக்குள்ளே உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு சபையை உடைச்சிருந்தாங்க, சபையை பிரிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு 4 குடும்பத்துக்கு போதகர்கள் ஆகிறாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஆக்கினை தப்பாது. நிறைய இடத்துல இப்படி அப்படிதான் நடக்கும். 1 வருஷம் 2 வருஷம் அமைதியா சபைக்குள்ள இருப்பாங்க. இப்பெல்லாம் வர வர போதகர் சரியில்லைங்க, வாங்க நம்ம 4 பேர் செபிப்போங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள அப்படியே பிரிச்சு செபிக்கிற மாதிரி இது பண்ணி தனி சபையை உருவாக்கியிருந்தாங்க. அருமையானவர்களே, ஆக்கனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நாம சபையை உடைக்க கூடாது. சபையை உடைத்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போதகரை எதிர்த்து நின்று நாம தனி சபை வச்சு
தனி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆமா, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அவங்களோடு இணைந்து நாம் செயல்படக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போதகரோடு இணைந்து செயல்படணும். அதுதான் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றிவிடும். அகற்றி கர்த்தர் நமக்கு துணை நிற்க உதவி செய்துவிடும். அருமையானவர்களே, இன்னும் நிறைய பேர் நமக்கு கிடைத்த போதகரோடு இணைஞ்சி வாழணும். ஒரு தாய் பால் குடிக்கணும். நமக்கு ஆண்டவர் நியமித்த வசனம், ஐயா மூலமா சொல்ற வசனத்தை மாத்தணும், நம்ம கேட்கணும். இதுக்கு மிஞ்சி கண்ட இடத்துல போய் மேய்ச்சலுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே கர்த்தர் நம்முடைய போதகர் மூலமாய் முழங்கால் படியிட்டு வசனத்தை வாசித்து தியானித்து கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். நான் அங்க போனேன் இங்க போனேன், ஆமா அந்த இடத்துல போய் அங்க இதை விட நல்லா இருக்கு, அதெல்லாம் தப்பான காரியம். உங்களுக்கு நல்ல பாடல்கள், ஆராதனை, நல்ல போதகத்தை கொண்டு வரக்கூடிய செய்தியை முட்டு போட்டு நமக்கு கொடுக்கிறாங்க. முழங்காலில் நின்று செய்திய வசனத்தை எடுத்து கொடுக்கிறாங்க. அதிக ஆக்கினைக்கு காரணம் நம்முடைய போதகரை முக்கியத்துவப்படுத்தாமல் இருப்பது. அதிக ஆக்கினை அடையாதபடி அந்த ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கப்பட ஆக்கினை நமக்கு மாறி இயேசு நமக்கு துணை நின்று நமக்கு பாதுகாப்பை தருவதற்கு நமக்கு நியமிக்கப்பட்ட போதகரை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. ஒரு 2 லைன் பாடலை பாடி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிப்போம். இது ஒரு பெரிய செய்தி. தொடர்ந்து இன்னொரு நாள் ஐயா சொன்னா நாம தியானிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஐந்தாவதாக நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ, ஐஸ்வர்யவானாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். என்னத்துக்கு தப்பான்? என்னத்துக்கு தப்பான்? 5வது ஆக்கினை எதனால் வருகிறது என்றால் ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யம், பணம் வேணும், பொருள் வேணும். பணம் வேணும், பொருள் வேணும். ஆனால் அதுல தீவிரித்து ஆசை வச்சு அதுக்குன்னே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது. ஐஸ்வர்யவானாவதற்கு தீ விரிக்கிறவனோ என்னத்துக்கு தப்பான்? ஆக்கினைக்கு தப்பான். இந்த வசனத்தை தான் ஆமா அருமையான மாசிலமணி ஐயா போதிக்க சொன்னாங்க. இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம். ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் நமக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறது. நீங்க பாருங்க, உலக மக்களை போல கிறிஸ்தவர்களும் பணம் பொருள், பணம் பொருள், வீடு கட்டடம் அதெல்லாம் வேணும். அது நம்மளை தேடி வரணும், அதை தேடி நம்ம போகக்கூடாது. அப்ப எது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆக்கினைகளை அகற்றி விடுகிறது? தெய்வீக ஐஸ்வர்யம். சொல்லுங்க, என்ன ஐஸ்வர்யம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வீக ஐஸ்வர்யத்திலே ஒன்று யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொடுங்க. அதுல 6வது அஞ்சு. யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின்
தரித்திரரை தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் விசுவாசத்தின் மூலமாய் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நல்ல கவனிங்க. எந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேணும் என்றால் விசுவாசத்தின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே காணப்படும் பொழுது நமக்கு வருகிறதான ஆக்கினைகள் அகன்று போய் விடுகிறது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தினால் உண்டான ஆக்கினை நம்மளை விட்டு அகன்று போவதற்கு விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டும். இந்த 5 விதத்தில் நமக்கு வருகிறதான ஆக்கினைகள் அகன்று போவதற்கு முதலாவது என்னது? பொய் சாட்சி. 2வது கடும் கோபம். 3வது பிறவினுடைய மனைவியிடத்தில் பிரவேசித்தல். 4வது ஆமா, நம்ம எல்லாரும் போதகர்களாக முடியாது. தேவனால் நியமிக்கப்பட்ட நபரே போதகர்களாக முடியும். நமக்கு கொடுத்த போதகர் அருமையான ஆசீர்வாத ஐயா மூலமாக அனுப்பப்பட்ட ஐயா, இவர் தான் நமக்கு போதகர். நாம் எல்லாரும் போதகர்களாகிவிட முடியாது. 5வது உலக ஐஸ்வர்யம் நமக்கு ஆக்கனையை கொண்டு வருகிறது. இதிலிருந்து விடுவிக்கப்பட 5 அனுபவத்தை பார்த்தோம். இதற்கு நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். ஆக்கனைகள் அகற்றப்பட்டு கர்த்தர் ஆக்கனைகளை அகற்றி நமக்கு துணை 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 நிற்பார். ஏசாயா 50:7 ஆமே ஆமே. நமக்கு வந்த ஆக்கினைகளை தேவன் அகற்றி விட்டார். ஆக்கினைகள் அகற்றப்பட்டு இன்று முதல் தேவன் துணை நிற்கிறார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற பாடலை பாடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ. நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சப்பா, தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தபடினாலும் உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களை எடுக்கிறோம். தகப்பனை கேட்ட சத்தியத்தின்படி ஒரு ஆக்கினை எங்களை மேற்கொள்ள கூடாதப்பா. எல்லா ஆக்கினைகளிலும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும், மேற்கொள்ளுறவர்களா இருக்கணும். ஆண்டவரே, ஆக்கினைக்கு உட்பட்டு நாங்கள் தண்டிக்கப்படுறவர்களாக காணப்படக்கூடாது. தகப்பனே, ஆக்கினைக்குரிய சுபாவங்களை எங்களை வெற்றி அகற்றி போடும். தகப்பனே, நாங்கள் சாட்சியாக ஜீவிக்கணும்.
ஆண்டவரே விசுவாசத்தில் சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நாங்கள் எல்லாரும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறவர்களாய் ஜீவிக்கணும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒப்ப வேஷம் தரிக்காதபடி, மாய்மானமான ஜீவியத்துக்கு இடம் கொடுக்காதபடி, எப்போதும் உண்மையை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறவர்களாக மாற்றும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி, தகப்பனை வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் நீர் வசனத்தை அனுப்பி விடுவிக்க முடிய ஆட்சிப்புகிறேன். எல்லா வேதனைகளை நீக்கும், கண்ணீரை துடையும், ஒவ்வொரு சரீரத்திலையும் அற்புதத்தை செய்யும், விடுதலை கூடும், சோகம் கூடும், பலன் கூடும், பாதுகாப்பை கூடும். ஆண்டவரே நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். பா ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து நாமமே மகிமைப்படட்டும். எங்கள் ஐயா ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பாஸ்டர் ஜெயக்குமார் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி, தொடர்ந்து நடத்துங்க. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம், துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.